ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நாள் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் அ இயர். பிகாஸ் நான் யூடியூப்லேருந்து நான் பிரேக் எடுத்திருந்தேன். லைக் என்னால் ஒர்க் அண்ட் யூடியூப் ரெண்டுமே வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால் யூடியூப்லேருந்து 2 தடவை நான் பிரேக் எடுத்துட்டேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம், ரெண்டுத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுவோம், கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம் யூடியூப்பில் அப்படி சொல்லி அகெயின் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் விசிட் பண்ணலன்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ லாங் வீடியோ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ். இன்றைக்கி vlog வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்க போகுது. ஏன்னா என்னோடய தங்கச்சிக்கு வந்து பர்த்டே April 9th. ஸோ அதனால் வீட்லேயே வந்து ஒரு குட்டி டெக்கார் மாதிரி பண்ணிவிட்டு கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே முன்னாடி நாளே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அவளை வந்து நான் வந்து ஒர்க் இருக்குது, அதனால் ஸோ அவளை வந்து நான் ஒர்க் போக சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா அவளை நான் ஃபோர்ஸ் பண்ணி வீட்டில் இருந்து சொல்லியிருந்தா இருந்திருப்பா. பட் வேண்டாம், அவள் இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவளை ஒர்க்குக்கு அனுப்பிச்சிட்டேன். அம்மாவும் ஒர்க் போயிட்டாங்க. நான் வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால மார்னிங்கே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் இருந்தது. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அசம்பிள் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பலூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் பலூன் ஊதுனதும் கிடையாது அண்ட் ஊதவும் தெரியாது. அதனாலே இந்த பலூன், இந்த பம்ப் வாங்கி தான் யூஸ் பண்ணேன். அதுவே ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எப்படிடா இந்த பலூன் ஊதுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை பண்ணேன். என்ன ஆச்சுன்னா பலூன் வந்து வெடிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பலூன் வெடிஞ்சாலே அந்த சத்தம் வந்து அப்படி இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது, பயமாகவும் இருக்கும். இதில் வந்து 4-5 பலூன் உடஞ்சிடுச்சு. அது பம்ப் பண்ணும் போதே வந்து உடஞ்சிடுச்சு. ஏன் உடஞ்சிடுச்சுன்னு தெரியல. அதனாலே நிறைய பலூன் வேஸ்ட் ஆகிடுச்சு. 25 பலூன்ஸ் இருந்தது. பட் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பலூன்ஸ் கிட்ட வந்து இது பம்ப் பண்ணும்போதே உடஞ்சிடுச்சு. 1 hour later. ஒரு வழியாக இந்த பலூன், இந்த ஸ்டார் எல்லாத்தையும் வந்து பம்ப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து இந்த சில்வர் கலர் கர்டைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் அலைன்மெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். என்னன்னு தெரியல, இந்த சில்வர் கர்டைன் வந்து இந்த தடவை ரொம்ப தின்னாக இருந்தது. லைக் கை பிடிச்சி இப்படி இழுத்தாலே வந்து அது ஒன்று ஒன்றா வந்துடுது. நான் எப்பவுமே ரெகுலராக போய் பர்ச்சேஸ் பண்ணுற ஷாப்பில் தான் போய் பண்ணேன். எப்போவுமே அவங்கக்கிட்ட நல்லா தான் இருக்கும். பட் ஏன் இந்த டைம் இப்படி இருந்ததுன்னு தெரியல. லைக் நான் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். அவங்க வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் கிட் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி. சரி, அதனால இந்த கிட் வாங்கினேன். பட் இந்த கிட்டில் வந்து இந்த சில்வர் கர்டைன் வந்து ரொம்ப தின்னாக இருந்தது. அதுவும் இல்லாமல் 2 பீஸ் தான் இருந்தது. நான் 2 பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஓரளவுக்கு தான் கரெக்டாக இருந்தது. சரி, மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஹாப்பி பர்த்டே பேனர், இதுவும் வந்து எனக்கு ரொம்ப வேலை வச்சுச்சு. ஏன்னா நான் தனியாக இருந்தால் அப்படியே இருக்கும், எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து லைக் தனித்தனியாக இருந்தது. சரி, இது ஒரு வேலை, உட்காந்து நூலில் ஏதோ பொறுமையாக கோத்தேன். பட் ஆனால் எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஏன்னா எப்போவுமே வந்து லைக் நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ்டிக்காக பண்ணுவோம். பட் எனக்கு வந்து நான் அப்படி பண்ணுவேன். பட் எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கிறவங்க, என்னோட ஸ்பெஷல் ஒன்ஸ், என்னோட லவ்ட் ஒன்ஸ், அவங்க எல்லாருக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா லைக் அந்த மெட்டீரியல்ஸ்டிக்காக இருக்கிறத விட நான் கொடுக்குறது வந்து அதில் என்னோட எஃபர்ட் வந்து இருக்கணும், தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த யாரும் வந்து என் தங்கச்சிக்கு வந்து அந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு. இதெல்லாம் என்ன தான் நான் வாங்கினாலும் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆளாக போட்ட எஃபர்ட் இருக்கே, அதை வந்து என்னால் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது கூட என்னால் வந்து நானாக இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் இதெல்லாம் பண்ணதே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பண்ணுவாங்க, நான் கூட நின்று வேடிக்கை பார்ப்பேன். என் தங்கச்சி தான் பலூன் ஊதுவா, அவள் தான் எல்லாமே பண்ணுவாள். நான் எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்ப்பேன். பட் அந்த வேடிக்கை பார்க்கும்போது கவனிச்சிருக்கணும். அது தெரியாததுனால இன்றைக்கி தனியாலாம் மாட்டிக்கிட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒன்று, என் தங்கச்சி வந்து 3 o'clock வந்துடுவா பெர்மிஷனில். ஸோ அவள் வரத்துக்குள்ளே இதெல்லாம் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி கடகடன் பண்ணேன். அது இல்லாமல் அவள் வரத்துக்குள்ளே போய் கேக் வேறு வாங்கிட்டு வந்து நான் வைக்கணும். ஸோ அதெல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக இதையெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த நூல் அந்த இதில் கட்டும் போதும் வந்து எனக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, எப்படியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வழியாக வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டார் வந்து நிற்கவே இல்லை. அது ஏன் மேலே வந்து டேப் போட்டேன், அந்த க்ளூ டேப் போட்டேன், எல்லாமே போட்டேன், அப்பயும் வந்து அது நிற்கலை.
ஒரு வழியாக அதையும் வந்து நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பலூன் எல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் அழகாக அப்படியே க்ளூ டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்கும்போது நம்ம போட்ட எஃபர்ட்க்கு வந்து வர்த்து தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன், பட் அதனால் எனக்கு இது பிடிச்சிருந்தது. 15 minutes later. அதுக்கப்புறமா கடகடன்னு போய் தங்கச்சிக்கு வந்து கேக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அம்மா வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சென்னை சில்க்ஸ் போயிட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிட்டு, கேக் வந்து நான் பட்டர்ஸ்காட்ச் தான் ஃப்ளேவர் சூஸ் பண்ணேன். அதில் வந்து அவங்க நேம் எல்லாம் எழுதி அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. நான் எப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம், அதில் 50% வந்து சொதப்பி வச்சுருந்தது. பலூன் எல்லாம் காற்று போகி வெடிஞ்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டேன். என் தங்கச்சி வர 3 o'clock வந்துடுவா. அதுக்குள்ளே நான் திருப்பி இதெல்லாம் பண்ணணும். ஸோ எப்படி பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. ஸோ அதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் vlogல பாருங்கள். பாய். பர்த்டே.